ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் தான் வந்து 2 பேரும் மீட் பண்ணோம். நான் வந்து ஒரு செகண்ட் பெஞ்சில் உட்காந்து தான் நினைக்கிறேன். இவங்க வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சும்மா ஒரு யதார்த்தமாக திரும்பி பார்த்தேன். இவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நார்மல் இந்த கிளாஸ் அப்படியே ஈவெண்ட் சம்திங் அதில் வந்துட்டு நம்ம அப்படியே க்ளோஸாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. ஆஃப்டர் காலேஜும் கொஞ்சம் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும்னா ஃபஸ்ட்டு ஓடி போய் கோ டு பர்சன் நானே ஃபஸ்ட்டு ஓடி போய் கோ டு பர்சன் ஓடி போய் எனக்கு இது அது ஓகே ஓகே அதேமாதிரி அவனுக்கும் அந்த மாதிரி நான் இருந்தேன். ஸோ ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், இந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டில் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இருந்தோம். எங்களுக்கு வந்து அதான் எங்களுக்கே ஐடியா இல்லை இது ஆக்சுவலாக. ஸோ திடீர்னு தான் இந்த மாதிரி பிளான்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது அப்பா அம்மா கிட்ட சொன்னது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா எப்படி அதை எடுத்துகிட்டு போவாங்க தெரியல. ஓகே சொல்லுவோம் சொன்னேன். உங்கள் கேஷுவலாக ஓப்பன் மைண்டடாக ஓகேவா அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பையன் நல்ல பையனா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லா பார்த்துப்பானா பொறுப்பானா. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கே வந்து ரெண்டு பெற்றோர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எதுவுமே வந்து அவங்க எங்ககிட்ட வந்து ஒரு தடையை எதுவுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை. கேட்டாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, பேசினாங்க. அப்புறம் அதான் ரெண்டு சைட்லேயுமே வந்து பிடிச்சிருச்சு. எங்கள் சைட்லேயும் வெனிதாவை பிடிச்சிருச்சு, வெனிதா சைட்லேயும் என்ன பிடிச்சிருச்சு. ஸோ பிடிச்சிருச்சுன்னு அதனால் அப்படியே ஸ்மூத்தாக போச்சு. அதுதான் இது இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரீசன் வந்து அப்பா அம்மாவும் எங்களோட அப்பா அம்மாவும் தான். ஸோ எல்லாமே இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான். இப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரோம். அண்ட் ஆதி ஆல்சோ அதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து மாப்பிள்ளாலாம் பார்க்கும்போது ஆதி தான் வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்பா அம்மாட்ட போயிட்டு சொல்லிட்டு மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் பிளேயரு வந்து நான் வந்து என்னோட அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்துலேயே வந்து யாருமே வந்து கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மதர். அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் எதானா நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு ரொம்ப இன்னசென்ட் ப்ளஸ் வந்து அவங்க எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து ஐயோ அம்மாட்ட சொல்லணுமா அப்படின்ற ஒரு பயமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது எனக்கு லைட்டாக ஒரு தயக்கிறது. பட் ஆனால் தைரியமாக போய் சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த நன்றியை நான் வந்து சொன்னோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சிது. அடுத்து அப்பா அவர்கிட்ட போய்ட்டு அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது எதுவுமே யோசிக்காமல் சரி ஓகே அப்படியா ஓகே பேசலாம், ஃபேமிலிகிட்ட போய் பேசலாம், நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எதுவுமே சொல்லாமல் நல்ல ஃபேமிலி அப்படின்னு ஒரு எனக்காக இவ்வளோ தூரம் வந்து 2 பேரும் அக்செப்ட் பண்ணி எனக்காக அக்செப்ட் பண்ணாங்கன்னு இல்லை, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபேமிலியே பிடிச்சிருச்சு, ப்ளஸ் வினிதாவே ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம்னா நாங்களே பார்த்தாலுமே வந்து இப்படி ஒரு இல்லை சீரியஸாக பொண்ணை பார்த்துருமான்றது எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதனால் அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து நான் ரொம்ப எப்படி அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இது என்னன்னா வினிதாவோட அப்பா அம்மா எனக்கு வந்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் மேரேஜ்னா இவ்வளோ ஃபேஸ் பண்ண அவ்வளோ. நான் எதுவுமே டு பி ஹானஸ்ட் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. கேஷுவலாக எடுத்துகிட்டு போய் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பா வந்துட்டு ரொம்ப அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக நவனிக்கு வந்து அவங்க இன்கம் எதுவுமே கேட்கல. பையன் எப்படி நல்ல பையனா நம்பலாமா அப்படின்னா நம்பி ஓகே நேரில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே ரொம்ப நல்ல பையனாக இருக்காங்கள, ஓகே இதை பற்றி யோசிக்கல, யாரை பற்றி எதுவுமே அவர் கேட்காம ஓகே எனக்காக என் பொண்ணு பிடிச்சிருச்சுப்பா, நான் வந்து வேறு யாரோட இதுவும் எனக்கு தேவையில்லை, என் பொண்ணு பிடிச்சிருச்சு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்பா அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு. ஸ்கூல் டேஸ் வந்து அம்மா வந்து ஒரு அம்மா மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டு தான்.
ஜாலியாக பேசுவோம். ஸோ அம்மா வந்து அக்செப்டன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக அம்மாவும் ஒரு பெரிய மெயின் ரோல் தான். அம்மா மூலியமாக தான் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போனது. பட் ஸ்டில் அப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அம்மா அப்பா இஸ் கிரேட். அண்ட் நவனிதோட அம்மா சொல்ல அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அனிதா இஸ் ஈக்குவல் டு வசந்தா. வினிதா. அப்பா அம்மா நீங்கள் வந்து வேறு ஒரு வீக் போயிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ அம்மா நீ வந்து ஃபீல் பண்ணாத. உனக்கு வந்து ஆதி எப்படியோ அந்த மாதிரி நான் அவங்க இப்போ வரைக்கும் இருக்கான். இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பார். ரெஸ்பெக்ட். இதுக்கப்புறமா அப்படிதான் இருப்பார். ஸோ நீ வந்துட்டு என் பொண்ணு வேறு வீட்டுக்கு போயிட்டா அப்படிலாம் ஃபீலே பண்ணாத. நான் வந்து எப்போவுமே அது தேஷ்மையும் அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து கூப்பிடுங்க ஓடி வந்துடும். பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி ஓடி வந்து நான் வந்து அதான் நம்ம வீட்டில் பசங்க ரெஸ்ட். ஸோ அப்பா அம்மா நீங்கள் வந்து ஏதோ ஃபீல் பண்ண தேவையில்ல. அப்பா நீங்கள் வந்து இப்போ ஐ திங்க் இன்னும் ஒரு 5 years வந்து ஒர்க் பண்ணுங்க. ஆக்சுவலாக இப்போவே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படிலாம் 5 years உங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் மட்டும் பார்த்துக்க போகிறதில்ல. இப்போ கூட வினிதாவும் வந்து வரப்போகிறதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்துப்போம். ஸோ அதனால் 2 பேருமே வந்து ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ டேட். ஸோ அதுதான் எனக்கு இது வார்த்தைக்காக எப்படி சொல்லணும்னு தெரியல. கண்டிப்பாக அதை வந்து நான் செயலில் வந்து பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறேன்.